பளார் பளார் சவுக்கு சங்கரை தொடர்ந்து அடுத்து பாடகர் வேல்முருகன். என்ன நடந்தது? சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது இப்ப வரைக்குமே சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா இருக்கிற நிலையில இப்போ அதையவே பின்னுக்கு தள்ளுற நிகழ்வா மாறி இருக்குது பாடகர் வேல்முருகன் கைது செய்யப்பட்ட சம்பவம். சென்னை மெட்ரோ கட்டுமான நிறுவனத்தோட உதவி மேலாளரை தாக்கிய பின்னணி பாடகர் வேல்முருகன் மேல வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில இன்னைக்கு அவரை போலீசார் அதிரடியா கைது செஞ்சாங்க. சென்னை விருகம்பாக்கம் பகுதியில மெட்ரோ ரயில் பணிகள் நடந்துட்டு வருது. இதனால இரவு நேரங்கள்ல ஆற்காடு சாலை ஒரு வழி பாதையா மாற்றப்பட்டிருக்குது. அதன்படியே நேற்றைக்கு முன்தினம் இரவு 11 மணி அளவுல விருகம்பாக்கம் ஆற்காடு சாலை வேம்புலியம்மன் கோவில் சிக்னலுக்கு பக்கத்துல பேரிகார்ட் போட்டு ஒரு வழி பாதையா மாற்றி இருந்தாங்க. அப்போ அந்த வழியா பின்னணி பாடகர் வேல்முருகன் கார்ல வந்திருக்கிறாரு. போக்குவரத்தை தடை செய்ய வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டை நகர்த்தி வச்சுட்டு காரை வேல்முருகன் ஓட்ட முயன்றிருக்கிறாரு. இதைய பார்த்துட்டு மெட்ரோ ரயில் கட்டுமான நிறுவனத்தோட உதவி மேலாளர் வடிவேலுங்கிறவரு இந்த வழியில பணிகள் நடக்கிறதால வாகனங்கள் செல்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால காரை ஓட்டிட்டு வந்த வேல்முருகனுக்கும் உதவி மேலாளருக்கும் இடையில கடுமையா வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. வாக்குவாதத்துல ஆத்திரமடைந்த வேல்முருகன் உதவி மேலாளரை சரமாரியா தாக்கியதா சொல்லப்படுது. இதுல அவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்குது. உடனே பக்கத்துல இருந்தவங்க உதவி மேலாளரை மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்கிறாங்க. பின்னர் சம்பவம் பற்றி உதவி மேலாளர் வடிவேல் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரோட அடிப்படையில் போலீசார் பாடகர் வேல்முருகன் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வந்தாங்க. மேலும் வேல்முருகன் மதுபோதையில இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் விசாரணையில வேல்முருகன் கட்டுமான உதவி அதிகாரியை தாக்கியது உண்மை அப்படின்னு நிரூபணமானதை தொடர்ந்து இப்போ வேல்முருகன் கைது செய்யப்பட்டாரு. ஏற்கனவே விமான நிலையத்துல மதுபோதையில வேல்முருகன் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளோட மோதலில் ஈடுபட்ட நிலையில அன்னைக்கு மன்னிப்பு கேட்ட காரணத்தினால தப்பினாரு வேல்முருகன். ஆனா இன்னைக்கு எல்லை மீறியதால கைது செய்யப்பட்டு சிறையிலையும் அடைக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. வராத ஒரு வெயில் இந்த வருஷம் வந்திருக்குது. எந்த வருஷமுமே இந்த மாதிரி வெயில் வந்ததில்லை. இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான வெயில். எப்படி மழை கனத்த மழை எப்படி பேஞ்சு நம்மளை இது பண்ணிச்சோ அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த வெயில் அதே மாதிரி இருக்குது. வெயிலில் சமாளிக்க முடியல. ஏன்னா எப்படிதான் ஜீவிக்கிறதுன்னு தெரியல. நைட்டில் தூங்க முடியல, சரியான புழுக்கமாக இருக்குது. அதோட இங்கே கடல் காற்று வேறு அடிக்கிறதுனால இன்னும் வெப்பம் ஜாஸ்தி. நமக்கு உடம்பெல்லாம் ப்ரெஷர் பாயிண்ட் மாதிரி கையெல்லாம் ஃபுல்லாக சேப்பு சேப்பாக தட்டாக வந்துருச்சு. ரொம்ப பாதிப்பு தான். இந்த வருஷம் வெயில் ரொம்ப பாதிப்பு தான் எல்லாருக்கும். வெயில் எதனால் இருக்குனாக்கா ஃபுல்லாக நமக்கு ஃபேக்ட்ரிஸ்லாம் உருவாகி ஃபுல்லாக புகை எல்லாம் ஃபுல்லாக மேலே போயிட்டனால அதனுடைய சூரிய வெளிச்சம் என்ன செய்யுது, டக் டக் டக்குன்னு பாஸ் ஆகி டைரெக்டாக டக்குன்னு நமக்கு சேர்ற மாதிரி ஆயிடுது. ஒரு லிங்க் ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி லிங்கை தொட்டோம்னா சரன்னு பாஸ் ஆகுதோ அந்த மாதிரி இந்த புகையுடைய மண்டலம் ஃபுல்லாக மேலே போனவுடனே அதனுடைய ஹீட்டில் அப்படி அந்த அது தொட்டு ஃபுல்லாக ஹீட் நமக்கு உடனே பாதிப்பு வந்துச்சு. நிறைய ஃபேக்டரிஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குல்ல, மரங்கள் வேறு இல்லை. இதுதான் காரணமே. இப்போ நார்மலாக கட்ட வேண்டியது தான். இப்போ கரண்ட் பில் இப்போ வந்துச்சுன்னா ஜாஸ்தியாக தான் வரும். எப்படி இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று ஜாஸ்தியாக தான் வரும். என்ன பண்ணுறது, நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கைன்னு வந்தாச்சு, வாழணும்னு வந்தாச்சு, எப்படியோ சமாளிச்சு தான் ஆகணும். வேறு வழி இல்லையே. ஏதாவது சோர்ஸ் ஏதாவது என்கிட்ட இருந்தால் வந்துச்சுனாக்கா அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு காரணம்னு சொல்ல முடியாதுங்க. அது இயற்கையோட சீற்றம். இயற்கையோட சீற்றத்தை பற்றி நம்ம இன்னுமே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு எவ்வளோ பாதுகாப்புலாம் கவர்மெண்ட் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வெள்ளங்கள்லாம் அது இதுன்னு வந்துச்சுன்னா கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய மக்கள் வர்றாங்க தான் செய்கிறாங்க. ஏன்னா அதனால அதெல்லாம் இயற்கை சீற்றத்தை ஒன்றும் சொல்ல முடியாது.